ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா டிசைனர் சில்க் சாரீ டிசைனர் சில்க் சாரின்னு தப்பாக சொல்லிட்டேன். இது ஃபேன்சி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான். நான் சென்னை சில்க்ஸில் பார்த்தது காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சில்க் சாரீ, பனாரஸ் ஃபேன்சி சில்க் சாரின்னு ஒன்று. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4500 ரேஞ்சுக்கு வந்துச்சு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 2300 ரேஞ்சு தான். இது அக்கார்டிங் டு தட் வெயிட்டோட யான்ஸோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜரி ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், நல்லா ஆனால் ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. இது ரேட் பார்த்தீங்கன்னா 2300க்கு வந்துச்சு. ஸோ இது வந்து எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனில் நிறைய கலர் வேரியேஷன்ஸில் இருந்துச்சு. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற அந்த ப்ளூ 4500 தான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 4800, 4900. ஸோ எல்லாமே அரௌண்ட் 5000க்குள்ளே இருக்கிற மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்துச்சு, ஜரி ஒர்க்கும் நிறையா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நமக்கு வெயிட் இல்லாமல் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் சிம்பிளாகவும் லுக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த சாரியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நல்லா எலிகண்ட் லுக்கோடு இருந்துச்சு. அதில் தான் நான் நிறைய கலர் காமிச்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்கில் இருக்கிறது, அப்புறம் என் பக்கத்தில் இருக்கிற எல்லோ கலர் சாரீ, இந்த பிங்க் கலர் சாரீ, அப்புறம் நான் கேட்ட அந்த பர்பிள் கலர் சாரியும் நல்லா இருந்துச்சு. இந்த பர்பிள் கலர் சாரியும் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீ தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சில்க்ஸ் வெரைட்டிஸில் சென்னை சில்க்ஸில் நான் பார்த்துட்டு இருக்கிறத உங்களுக்கு நான் 1 by 1 காமிச்சிட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா லெஹங்காவில் என்னென்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்ருக்கேன் பாருங்களேன். லெஹங்கா கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய அழகழகாக இருந்துச்சு, வித் ஒர்க்கோடையும் சிம்பிளாகவும் நெட் கலெக்ஷன்லேயும் அப்புறம் பனாரஸோடையும் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருந்துச்சு. இப்போ நான் அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறது எல்லாமே காமிச்சிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லாங் கவுன்ஸ் எல்லாமே கூட நிறைய இருந்துச்சு. அந்த லாங் கவுனில் பார்த்தீங்கன்னா ஜக்கார்ட் டிசைனில் பட்டு சாரி மெட்டீரியல் பட்டு மெட்டீரியல் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் டிசைனர் சாரீ பார்க்காம வருவேனா, கண்டிப்பாக டிசைனர் சாரீ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைப் மெட்டீரியல் எம்ப்ராய்டரி வர மாதிரி ப்ளூ வித் ரெட் காம்பினேஷனில் இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் மெட்டீரியல் இருந்துச்சு. அது போக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன ஸ்டோன் வச்சு டிசைனர் சாரீஸும் நிறையா இருந்துச்சு. அவங்க காமிச்சதில் எனக்கு பிடிச்ச டிசைனர் சாரீ காமிச்சிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ட்ரைப்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ இருந்துச்சு, எல்லோ இருந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்ருக்கேன். அது போக ஸ்டோன் ஒர்க்லேயும் நிறையா இருந்துச்சு. இந்த ஸ்டோன் ஒர்க் அங்கங்கே இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அது போக சுடி மெட்டீரியலும் நிறையா இருந்துச்சு. டிஸ்பிளே இருக்கிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 500 ரேஞ்சு